ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு subasnest. இன்றைக்கி வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மிளகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கல, வெறும் கடாயில் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை உங்களுக்கு வரும். அடுத்ததாக சீரகம் சேர்த்து அதுவும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வத்தக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பருப்பு துவையலும் அதுக்கப்புறம் அப்பளம் தான். இப்போது தேங்காய் நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ தேங்காய் இதெல்லாமே நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு போல் நம்ம வச்சு அதையும் ஒரு இழுத்து எடுத்துக்கலாம். ஸோ அது அதுலேயே நல்லா அரைப்பட்டுடும். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் வலித்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். அம்மியில் அரைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மசாலாலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட. நேரம் இல்லை அப்படின்றவங்க வீக்கெண்டில் கூட நம்ம இந்த மாதிரி அம்மி யூஸ் பண்ணி சட்னியோ இல்லை குழம்புக்கோ எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தேங்காயில் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் பூண்டு சேர்த்து தாளிக்கும் போது அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும். வத்தல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் வத்தல், மாங்காய், அப்புறம் கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான். வத்தல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். இதே மாதிரி நம்ம சுண்டைக்காய் வத்தல் அதில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அம்மா பார்த்திங்கன்னா காய் நிறையா இருக்கிற டைமில் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டு வத்தல் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டிலே நம்மளுக்கு வத்தல் ரெடி ஆகிடும். இதுக்குன்னு போய் நம்ம கடையில் வாங்கணும்னு தேவையில்லை. இந்த சீசனுக்கு சில காயெலாம் நிறைய கிடைக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி வத்தல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு நம்ம நிறையவே தேங்காய் கூட அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால. அதே மாதிரி மல்லித்தூள் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும், அதாவது நிறைய பேர் இருக்காங்க வேணும்னா மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. புளி இதுக்கு ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி இதில் சேர்த்துட்டு அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, கழனி தண்ணின்னு சொல்லுவோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போதுமே சாம்பார், குழம்பு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம குழம்புக்கு. புளி நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா குடம்புளி ஊற வச்சுருந்தாங்க அம்மா. குடம்புளி பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 4 காய் போல் அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. புளி சேர்த்து செய்கிறது சில பேருக்கு ஒத்துக்காது, வயிறு வலிக்கும், இல்லைனா அல்சர் பெயின் மாதிரி வரும். அதனால நம்ம குடம்புளி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம குடம்புளி யூஸ் பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் புளியும் கொஞ்சம் குடம்புளியும் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்பு குடம்புளி யூஸ் பண்ணி செய்கிற குழம்பு கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும். இப்போ குடம்புளி சேர்த்துட்டு நம்ம உப்பும் தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். குடம்புளியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புளி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குடம்புளி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக குடம்புளியில் செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் உடனே பிடிக்காது. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிக்கலாம். எப்போவுமே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எந்த குழம்புமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது.
இப்போ குழம்பு வந்து தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அருமையாக வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வத்த குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.